இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வால்பாறைக்கு எப்படி வெஹிக்கிள் பாஸ் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். கூகுள் குரோமில் போய்ட்டு tnpass.tnco.in அந்த வெப்சைட்டில் உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டாகவே இருக்கும் டிஎன்இ பாஸில் உள்ளே போயிட்டிங்கன்னா, அதில் முதல்ல 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று என்ஆர்ஐ காமிக்கும், ஒன்று இந்தியாவில் உள்ளவங்க நம்பர். நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால செகண்ட்ஸ் ஆப்ஷன் உள்ளே போய்ட்டு ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள கேப்சாவையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளக்கு லாகின் பண்ணதுக்கு பின்னாடி நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை அப்படின்ற ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் 3க்குமே வெஹிக்கிள் பாஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை? வால்பாறைன்னா நீங்கள் வால்பாறைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கொடைக்கானல்னா கொடைக்கானல் கிளிக் பண்ணிட்டீங்க. 3த்துக்குமே சேம் அப்ளிகேஷன் தான். நீங்கள் அப்ளிகேஷனுக்கு உள்ளே வந்ததுக்கு பின்னாடி முதல்ல அப்ளிகேஷனோட நேம் கேட்கும். சரிங்களா? செகண்ட், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டூரிஸ்ட்னா டூரிஸ்ட்னு கொடுத்துருங்க. தேர்ட் உங்கள் வெஹிக்கிள் நம்பர், வண்டியோட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ற அந்த இது கேட்பாங்க, அதுவும் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தாப்புல வண்டியோட மேனுஃபேக்சர் டேட்டு, எந்த வருஷம் வண்டி தயாரிக்கப்பட்டது அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து 2 வீலராக, பஸ்ஸாக, காரா அப்படின்ற செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வண்டி என்ன டைப்பான ஃபியூல் இது பண்ணுறாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். பெட்ரோல்னால் பெட்ரோல், இல்லாட்டி சிஎன்ஜினா சிஎன்ஜி, டீசல்னால் டீசல் அப்படின்ற செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு டூரிஸ்ட்டாக உள்ளே போகிறீங்க அப்படின்ற டேட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அங்கேருந்து என்றைக்கு ரிட்டர்ன் கிளம்புறீங்க அப்படின்ற டேட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி அட்ரஸ் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகி நிற்கும். தமிழ்நாடுனா ஆல்டர்னேட்டாக நின்றுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் மட்டும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக், அரியலூர்னா அரியலூர், இல்லாட்டி ராமநாதபுரம்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ், நீங்கள் எந்த அட்ரஸில் வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் லைன் 1ல் கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களோட பின்கோட் நம்பர் 623 601 அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு என்ன பின் நம்பரோ அந்த பின் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தங்குமிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் சொந்த வீடு இருக்கா, இல்லை ரிலேட்டிவ் வீட்டில் தங்க போகிறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்க போகிறீங்களான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி அந்த தங்கக்கூடிய அட்ரஸ் கேட்பாங்க. அந்த அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த டேப்பில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்ததுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்களா? கன்ஃபார்ம் ஆனால் தான் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெஹிக்கிள் பாஸ் ஜென்ரேட் ஆனதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் புக் பண்ண தேதியில் நீங்கள் டூரிஸ்ட் அந்த வால்பாறை போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் அமைதியாக இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். See you. Bye bye.